ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கு பாத்திரம்லாம் எதுவுமே கழுவவே இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம் எப்படி ஒரு 1 ஹவர் கழுவிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் தீராத ஒரு வேலை இந்த பாத்திரம் கழுவுறது தான். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். உடம்பு ரொம்ப முடியல. சிக்கன் மண்டே சிக்கன் சாப்பிட்டு அது கொஞ்சம் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சு. உடம்பு சரியாகவே இல்லை. இப்போ கோல்டு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. ரொம்ப உடம்புலாம் கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சரி அவங்களே பாத்திரம்லாம் கழுவ சொல்லிட்டேன். எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுக்கு உடம்பு முடிஞ்சாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, அந்த சிங்கில் பாத்திரம் இருந்தால் தூக்கமே வராது. நான் நைட்டு எனக்கு அவ்வளோ உடம்பு முடியல, வாமிட்டு வரா மாதிரி இருந்தது. அப்படியுமே ஹஸ்பண்ட் எழுப்பி எழுப்பி சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கழுவிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன, நீ காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன், நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பாதி தூக்கம் தான் வந்தது. பாதி அந்த பாத்திரத்து மேலேயே அடிச்சிட்டு இருந்தது. அது அதிகமாக எங்களுக்கு இந்த பாத்திரத்தாலே சண்டை. ஒரு ஊருக்கு போனாலும் பாத்திரம் கழுவுங்க அப்படின்னுவேன். ஏதாச்சும் உடம்பு முடியலனாலும் எனக்கு அந்த சிங்கில் பாத்திரம் இருந்தால் நைட்டில் இருந்தால் தான் தூக்கம் வராது. சரி, வேறு வழி இல்லை, அவங்க கழுவுறேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம தூங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியுமே ஒரு சில பாத்திரம்லாம் கழுவலை. இவ்வளோ பாத்திரம் கழுவி வச்சதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் வேறு நம்ம இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எப்படி எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து போட முடியாது. அப்புறம் ரோஷன் மித்தி 2 பேருமே அவங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் பாத்திரம் அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. சரி, அதுவுமே கையோடு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த சோஃபா, அதுக்கப்புறம் டீ டேபிள்லாம் நைட் டைமில் அவங்க டியூஷன் போயிட்டு வராங்களா, எடுத்துகிட்டு வர்றது, ஸ்கூல் போயிட்டு வர்றது எல்லாமே அதிகமாக இந்த சோஃபா மேலேயும் டீ டேபிள் மேலேயும் தான் இருக்கும். அது நல்லா இருந்தால் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்படி ஏதாச்சும் உடம்பு முடியலன்னும் போது இந்த டீ டேபிள்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்கேன். காலையில் எந்திரிச்சது டைம் ஆகிடுச்சு. நம்ம இந்த வேலை பார்க்கலாமா, இல்லை கடையில் அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப முடியல. சரி, காலையில் குளிச்சுட்டா நம்ம தலைக்கெலாம் குளிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கோல்டாக இருக்கிற டைமில் தலைக்கு குளிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வேறு. ஆடி மாதத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளுமே கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். குலதெய்வ சாமி கும்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் அம்மன் சாமி கும்பிட்றதுக்குலாம் அவ்வளோ ஸ்பெஷலான டேவாக இருக்கும். அதனால சரி பரவாயில்ல, நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு குளிப்போம். நடக்கிறது நடக்கட்டும். நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா அது முடியாமல் தான் ஆகும். அதனால் நம்ம சாமி கும்பிட்றதெல்லாம் தள்ளி போட வேணாம்னு சொல்லிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். கோல்டாக இருக்கிறதுனால இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி டீ தான் போட்டிருக்கேன். 2 பேருமே ஃபஸ்ட்டு காலையில் டீ குடிச்சிரும். அதுக்குள்ளே நம்ம துவரம் பருப்பு ஊற வச்சுக்கலாம். மண்சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன்னா, அதனால் ஒரு 1/2 ஹவர் ஊறிச்சுனா கூட நல்லாயிருக்கும். சரி, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை ஊற வச்சுட்டேன். எப்போ எந்திரிச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு மித்தி தான் எந்திரிச்சிருவா. ரோஷன் ஏதாச்சும் ஒரு சில டைமில் தான் சீக்கிரமாக எந்திரிப்பான். எக்ஸாம் டைம் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக எந்திரிப்பான். இல்லைனா மித்தி தான் எந்திரிச்சிக்கும். காலையில் எந்திரிச்சோடனே அந்த அம்மா போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை தான் அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அந்த டீலாம் குடித்தோம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் கழுவலான்னு சொல்லிட்டு நான் சிங்கில் பாத்திரம் எடுத்துகிட்டு போட்டு கழுவும் போது அந்த பால், அதுக்கப்புறம் அந்த டீலாம் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு மேலே அப்படியே ஊற்றிடுச்சு. சரி, அப்படியே போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, சரி அவங்களுக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வச்சிடலாம். ரோஷன் மித்தி 2 பேருமே குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. மித்தி குளிச்சுட்டு வந்துட்டா. ரோஷன் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். சரி, அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம். அவங்க கிளம்புவாங்க. அதுக்குள்ளே சாப்பாடுமே வெந்துடுச்சு. இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். பருப்பு கடையில் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு துவரம் பருப்பும் பாசி பருப்பும் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ டைம் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க காலையில் டிஃபன் காய்ச்சி நம்ம ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். ராகி புட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக தான் மாவு இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அம்மா கொடுத்த அமிச்ச மாவுமே தீர்ந்து போயிடுச்சு. அது ஒரு 4 கப்பு எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். மாவு எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய்லாம் துருவி வச்சுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி புட்டு பண்ணேன் பார்த்தீங்களா, அதில் உப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனாலே ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸ் கடையிலலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். வீட்டிலேயே தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இருக்கிறத வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அப்படி இல்லை, என்னால் ஏதாச்சும் ரொம்ப முடியலன்னா ஏதாச்சும் ஒரு சில டைமில் நம்மளுக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் வீட்டில் செய்கிற அந்த மைண்டே வராது. அந்த மாதிரி இருந்தால் தான் வெளியில் வாங்கி கொடுத்துருவேன். சுத்தமாக வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எப்போயாச்சும் ஒரு சில டைம் தான் வாங்கி கொடுப்பேன். எல்லா டைமும் வாங்கி தர மாட்டேன். உடம்பு முடியல இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினா நான் தான் கடைக்கு போகணும். அவங்கக்கிட்ட
காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. ஃபுல்லாமே ஜங்க் ஃபுட் மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நான் வாங்க மாட்டேன். சரி நம்மளே இப்போ போக முடியாது, டைம் ஆகிடுச்சுன்றதுனால அப்படியே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நிறைய வந்து ராகியில் தான் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ராகி புட்டு தான் செஞ்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வந்து ராகி சேமியா வந்து அதை அப்படியே வந்து சர்க்கரை தேங்காய்லாம் வச்சு அதை அப்படியே ஒரு ஆவி கட்டிட்டு சர்க்கரைலாம் துருவி கொடுத்துட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராகி சேமியா. அதனால் ராகி சேமியாவுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்குமே வந்து இன்னொரு ஸ்நாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து 2 ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து அனுப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து கப் கேக் மாதிரி பண்ணலாமா இல்லை ஜார் கேக் பண்ணலாமான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். யோசிச்சிட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறம் ஜார் கேக்கே பண்ணிடலாம். ஜார் கேக் வந்து ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். கப் கேக்குமே வேலை முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு வந்து கோதுமை மாவுலாம் வீட்டில் இருக்கணும், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ராகி மாவு இருந்தது பார்த்திங்களா, அதிலே வந்து ஜார் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியாவுமே வந்து கொடுத்துட்டேன். பருப்பு கடையிலுமே வந்து கடைஞ்சி தாளிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணிவிட்டேன். சாப்பாடுமே வந்து மாற்றியாச்சு. கையோடு வந்து சிங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லைனா நம்ம அப்படியே வச்சோமா போட்ட இடத்துலையே இருக்கும். திருப்பி நம்மளுக்கு உடம்பு முடியாத டைமில் வந்து திரும்ப வந்து பாத்திரம் கழுவ சொன்னால் அவங்களுக்குமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சில டைம் தான் நம்மளுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க. எல்லா நேரத்துலையும் நமக்கு வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் அவ்வளோ வேலை இருக்கும். அவங்க வந்து அங்கேயும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வீட்லேயும் அந்த வேலை பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை உட்காந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப முடியல நேற்றுக்கு. சரி நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செய்யலாமா இல்லை வேணாமா, பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க எனக்கு, அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க தான். சரி அவங்ககிட்டயாச்சும் சொல்லிடலாமா, அவங்கள வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு மாப்லாம் போட்டு கொடுத்துட்டு பாத்திரம் கழுவ வைக்க சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். அப்படி பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு 200 300 கேட்பாங்க ஒரு நாள் வந்து செய்யறதுக்கே. சரி எதுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும், ஆனால் வந்து நம்மளுக்கு முடியாத டைமில் வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். சரி வீடெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கா, அதெல்லாம் வந்து அவங்களாம் என்ன நினைப்பாங்க, வீடு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே முடியாமல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வீடு அவ்வளோ குப்பையாக இருந்தது. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை எல்லாமே வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். லஞ்சுமே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ராகி புட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜார் கேக் வந்து ராகிலே தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். லஞ்சுக்கு வந்து கோவக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், பருப்பு கடையல் மாதிரி கடைஞ்சி அதை அப்படியே வந்து தாளித்து கொடுத்துட்டேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்மளால் வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டால் சுத்தமாக முடியாது. சாப்பிட்டுட்டு மாத்திரை போடலான்னு தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து வேலைக்கு நம்ம அந்த 3 வேலைக்குமே நாங்கள் வீட்டில் வந்து கரெக்டான அந்த டைமுக்கு வந்து சாப்பிடவே மாட்டோம். டைம் தள்ளி போயிடும். அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் அவங்க வருவாங்க. அவங்க வர வரைக்குமே நாங்களுமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதனாலே டைம் ஆகிடும். அது டைமுக்கு சாப்பிடாதனாலே என்னன்னு தெரியல, அதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாத போது தான் வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியுது. இல்லைனா வந்து நமக்கு தெரியாது. நார்மலாக நம்ம எப்போவுமே இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளோட ரொட்டீன் லைஃப் வாழ்ந்துகிட்டே தான் இருப்போம். இப்போ ரொம்ப முடியலன்றதுனால கரெக்டாக அந்த டைமுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து டேப்லெட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா வந்து பொறுமையாக வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். கோல்டாக இருக்கிற டைமில் நம்ம மோர் குடிக்கலாமான்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு ஏதாச்சும் குடிக்கணும் போல் தோணுச்சு. வாமிட் பண்ணிட்டேன். வந்து நைட்டே வந்து வாமிட் வந்துடுச்சு. மணி ஒரு 3:30 மணிக்கு யாருமே வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் வந்து எதுக்கு எழுப்பணும்னு சொல்லிட்டு அது வாமிட் பண்ணதுக்கப்புறம் தான் உடம்பே கொஞ்சம் நல்லா ஆச்சு. இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நைட்டே வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு வெளில தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. நான் வந்து சமைக்கவே இல்லை. பசங்களுக்கு மட்டும் ஏதோ இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள மட்டும் சாப்பிட்டுட்டாங்க. சரி படுத்து தூங்கலாம் மாத்திரை போட்டுட்டு அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து இந்த சோஃபா வந்து க்ளீன் பண்ணாமே இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் படுத்து தூங்கினாலும் நம்மளுக்கு நிம்மதியான தூக்கம் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடு மட்டும் இந்த ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி பெருக்கலாம், மற்ற ரூம்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது பொறுமையாக கூட செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரூம் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெண்டைக்காவும் கோவக்காவும் வந்து இங்கே தான் வந்து உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது. போட்ட பொருள் போட்ட இடத்துலையே இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி பெருக்கி முடிச்சிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்தாங்கன்னா அந்த சாப்பாடு குழம்புலாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு டீ டேபிள்லேயே வச்சுட்டு அதையுமே எடுத்துகிட்டு வந்து ரூமில் வந்து வச்சாச்சு. அவ்வளோதான், எல்லா ரூமும் வந்து லாக் பண்ணிவிட்டேன். மாத்திரைலாம் போட்டுட்டு கம்முன்னு வந்து படுத்து தூங்கிட்டா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா ஆகிடும். ஒரு மாதிரி வேர்த்துச்சுன்னா கூட நம்மளுக்கு அந்த ஃபீவர் இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும் எல்லாமே சரியாக போயிடும். ஆனால் இந்த வீட்டில் வந்து வெயில் தாங்கவும் முடியல ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம் முடியல. லைட்டாக வந்து ஏசி போட்டுட்டு, ஏசி வந்து இந்த சோஃபா மேலே நம்மளுக்கு சுத்தமாக படாது, வெளியிலலாம் தான் தெரியும். இங்கே வந்து அந்த சில்னஸ் அவ்வளோ கிடைக்காததுனால இந்த சோஃபா மேலே படுத்துக்கலாம், இல்லைனா பாய் போட்டு கீழே தான் படுத்துப்பேன். சரி அப்படியே வந்து பெட்ஷீட்லாம் போட்டு படுத்துப்போம். எவ்வளோ நேரம் இப்போலாம் வந்து ரொம்ப தூக்கம்லாம் வர மாட்டேங்குது.
முடிஞ்ச அளவுக்கு டேப்லெட்லாம் கூட நான் அவ்வளோவா எடுத்துக்கவே மாட்டேன். இருந்தாலும் வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம தான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தாகணும். நம்மளுமே படுத்துட்டா பசங்க ஸ்கூல் டைம் லீவ் டைமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு நாளுக்கு 2 நாளுக்கு வெளில வாங்கிக்கலாம். எல்லா நாளும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் மெடிக்கலில் தான் மாத்திரை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம். சாமி கும்பிடணும். காலையிலேயே கும்பிட்டுட்டு இருந்தால் பரவாயில்ல. டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் சாமி கும்பிட்ற அந்த மைண்டுமே வராது. காலையில் எந்திரிச்சோடனே கும்பிட்டுடணும். மணி ஒரு 8, 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு அந்த விளக்கேத்துற மைண்டு சுத்தமாக இருக்காது. அப்படி தான் நேத்திக்குமே போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுக்கலாம். அவங்க டியூஷன் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம். வந்ததுக்கப்புறம் விளக்கேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமைச்ச பாத்திரம்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் சிங்க்ல கழுவாமயே இருந்தது. அது எல்லாத்தையும் கழுவிட்டேன். நார்மலா வந்து வீட்ல வந்து விளக்கேத்துறேன்னா கூட நம்ம படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டா கூட விளக்கேத்தலாம். இத பூஜை பண்ணலான்னு இருக்கேன். கற்பூர ஆரத்திலாம் காட்டணும். அதனால் வந்து எப்போவுமே உடம்பு நல்லா இருந்ததுன்னா ஒரு 2 வேளை வந்து குளிக்கிற மாரி இருக்கும். ரொம்ப கோல்டாக இருக்கா, அதனால் நம்மளால் திருப்பி வந்து குளிக்க முடியாது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டேன். இன்றைக்கி ஒரு நாளே 3 ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். திரும்பி தூங்கும்போது வேறு நைட்டு ஏதாச்சும் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து நேத்திக்கு ஒரு 4 ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி இருந்தது. இந்த பூவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. சரி கையோடு வந்து நம்மளுக்கு வந்து இந்த சாம்பிராணி புகைலாம் காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொட்டாங்கச்சி வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த தேங்காய்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு 2, 3 வந்து கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து நம்ம இந்த சாம்பிராணி புகைலாம் காமிச்சிட்டா வீட்டில் வந்து அவ்வளோ நெகட்டிவ்லாம் போயிட்டு நம்மளுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அதனால் சரி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. வெள்ளிக்கிழமை கூட நம்ம வந்து இந்த சாம்பிராணிலாம் எதுவுமே காட்டவே இல்லை. சரி இன்றைக்கி காமிக்கணும்னு தோணுச்சு. அதனால் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த நெருப்புலாம் நல்லா அணைந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து தூள் சாம்பிராணி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வீடு முழுக்க வந்து ஈவினிங் டைமில் போட்டு விட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். காலையில் வந்து விடியற்காலைல வந்து இந்த சாம்பிராணி புகை போடணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்து போடணும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் போகிறத விட இந்த மாதிரி டைமில் போகிறது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். எல்லாமே வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு சமைக்கவே வந்து அந்த வேலையுமே வேறு பார்க்கணும். சரி ஃபஸ்ட்டு இந்த பூஜை வேலையெல்லாம் பார்த்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த டைமிங் பார்த்து அதுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடணும். சமையல் வேலை முடிக்கணும். எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்குமே வந்து டைமுக்கு கொடுத்துணும். எதுக்கு இந்த டைமிங் அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நான் சாப்பிட்டுட்டு அந்த சிக்கன் உடனே படுத்து தூங்கிட்டேன் மதியம். அதனால தான் எனக்கு வந்து அது ஜீரணம் ஆகாமல் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சு. நைட்டில் நான் சமைக்கிறதுக்கே டைம் ஆகிடும். அவங்க டியூஷன்லேருந்து வர வரைக்குமே ஒரு சில டைம்லாம் சமைக்காமல் இருப்பேன். அதனாலே அவங்க சாப்பிட்டுட்டு உடனே படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். நமக்கே தாங்க முடியல, வாமிட் வர மாதிரி இருக்குது. பிள்ளைங்களுக்குலாம் எப்படி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி மாற்றியாச்சு. அவங்க வர்றதுக்குள்ளேயே நான் இட்லிலாம் நைட்டு வந்து டின்னர் வந்து இட்லி தான் ஊற்றிருந்தேன். தக்காளி தொக்கு கொஞ்சமாக சாம்பார் இருந்தது. அதை வச்சு நான் முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டேன். சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய விலாக் பிடிக்கும்னு நினச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.